அப்புறம் ஏங்க ஒரு தலித்த கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இத்தனை வருஷத்துல நீங்க ஆக்கவே இல்ல? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? அண்ணன் சேகர் பாபுன்னா பெரியார் பேர் உச்சரிக்கவே கூடாது. சமீபத்தில் கூட நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பார்க்கலாம், உச்சநீதிமன்றத்தில் அந்த ஆகம கமிட்டி இறுதி செய்ய வேண்டும் என்ற வழக்கு வந்தபோது 6 மாத காலம் நீங்கள் மீண்டும் அதற்கு நேரத்தை கேட்டிருக்கின்றீர்கள். நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அதற்காக உச்சநீதிமன்றத்திலே தனியாக ஜீவோ போட்டு 3 மூத்த வழக்கறிஞர்களை நியமித்து அந்த சட்ட போராட்டத்தை ஆட்சி இருந்த வரையில் நடத்தினோம். இந்த ஆட்சிக்கு பிறகும் அந்த சட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்த தயாராக இருக்கின்றோம். ஆகமம் இல்லாத திருக்கோயில்களை முடிவு செய்கின்ற பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களும் பெரியார் நெஞ்சில் தைத்து முல்லை அகற்றிய எங்கள் தளபதி அவர்களும் காட்டிய வழியில் இந்த அரசு செயல்பட்டு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராம் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர் நியமிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, இப்பொழுது மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அரசியல்னு. ஜிஓ பாஸ் பண்ணாங்க, அனைத்து சாதி அர்ச்சகர்களாக விழா நடத்தினாங்க, 32 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு கேஸ போட்டது யாருன்னு தெரியும். 5 வருஷம் கவர்மெண்ட்ல அவங்க இருந்தாங்களா, ஆனா அந்த கேஸ வெற்றி பெறவே முடியாதான். இப்ப நம்மள பார்த்து கேஸ நடத்தி இந்த திட்டத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்றாங்க. உறுதியாக நாங்கள் கேஸில் வெற்றி பெற்று இந்த திட்டத்தை பெரியார் வழியில் செயல்படுத்துவோம். அதை நாங்க பதிவு பண்றோம். இதில் உள்ள அரசியல் என்னன்னா, சில மதவாதிகளுடைய அழுத்தத்தினால் கேஸ போட வச்சு இவங்களே டிராப் பண்ணி இவங்களே அதுல குறிப்பா அண்ணன் சேகர் பாபுன்னா பெரியார் பேர் உச்சரிக்கவே கூடாது, எங்களுக்கு தெரியும். அதனால இந்த போன ஆட்சி பெரியார் பெயரை பெயரளவுக்கு சொல்லிட்டு அனைத்து சாதி அர்ச்சகரால் திட்டத்தை கைவிடப்பட்டுட்டாங்க. 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிக்கவே இல்லை இந்த கேஸ்ல. ஜஸ்ட் எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு. எந்த திட்டமா இருந்தாலும் பேப்பர்ல தான் இருக்கு. அப்படிங்கறத நான் பதிப்பிட்டேன். அதுக்கு ஒரு மக்களுக்கு முன்னுதாரணம் இந்த திட்டம் தான். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நீங்க பேசுங்க சார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது சமூக நீதித்துறை அமைச்சர் இதை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம், அதை செஞ்சோம், எதை செஞ்சோம்னு பெருசா சொல்லிக்கிட்டே போனார். உண்மையிலேயே அனைத்து சாதியை சேர்ந்தவங்களை அர்ச்சகர் ஆக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அனைத்து சாதியை சார்ந்தவங்களை அர்ச்சகர் ஆக்குனாங்க. சரி, அப்புறம் ஏங்க ஒரு தலித்த கூட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இத்தனை வருஷத்துல நீங்க ஆக்கவே இல்ல? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் இருந்தாரு, ஏன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா ஆகல? ஒண்ணு. ரெண்டாவது அதெல்லாம் செஞ்சதா சொன்னாங்கல்ல, அது கடமை. எப்போதுமே நாங்க தான் செஞ்சோம் எங்களை ஏதோ வாங்கக்கூடிய நிலையில அப்படி தாழ்த்தி பார்க்க கூடாது. அது கடமை, ஒவ்வொரு அரசின் கடமை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்வது கடமை. 3, இவ்வளவும் சொன்னீங்களே, அதே கட்சியில இருந்து எத்தனையோ மூத்த உறுப்பினர்கள் இன்னைக்கு இந்த சமூகத்தில இருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து இத்தனை பேர் வந்துட்டாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னதை மறக்க முடியுமா? யாருக்கும் பிச்சை போட வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த உரிமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால மதிப்பிற்குரிய உறுப்பினர் பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல பேசுகிறார், இவரை சொல்லாதீங்க, அவரை சொல்லுங்க. கருத்தால் எதிர்கொள்ளுங்க. நீங்க கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில நாங்க இல்ல. எல்லோருக்கும் எல்லாம். இது அம்பேத்கர் எழுதி வைத்த சட்டம். இதை செய்ய வேண்டியது கடமை. சமூக நீதித்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேட்கிறேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், நீங்க இந்த பிச்சை என்ற வார்த்தை கேட்கறேங்க, உட்காருங்க, கேட்கிறேன். மாண்புமிகு இந்த பிச்சை என்ற வார்த்தை எங்க இருந்து எடுத்தீங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர்கள் கட்சியை சார்ந்த RS பாரதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசி அதற்காக அவர் வருத்தமும் தெரிவித்திருக்கிறாரு. வரலாறு அன்னைக்கு அப்படிதான் முஸ்தபா பேசும்போதும் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி அப்படி ஒன்று நடக்கல, நீங்க ஆதாரத்தை கொடுத்தார். தேவைப்பட்டால் சபாநாயகருக்கு நான் ஆதாரத்தை தருவேன். முஸ்தபா சொன்னதும் உண்மை, இந்த ராஜமுகன் சொன்னதும் உண்மை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வெற்றி தலைவர் வாழ்க்கையில தான் ஒரு விடிவுகளை வருவதும் உண்மை.